முன்னேறலனாலும் பரவாயில்ல, தன்னை சுற்றி இருக்கிறவங்க முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா அந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம். தன்னுடைய பிள்ளைகள் முன்னேற்றத்துக்காகவும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் முன்னேற்றத்துக்காகவும் அதிகம் பாடுபடக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நவ கிரகங்களின் ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்டவங்க. ராசிநாதன் சூரியனா இருக்கிறதுனால முன்வைத்த காலை இவங்க பின் வைக்கவே மாட்டாங்க. ஒரு தொழிலோ ஒரு வியாபாரத்திலேயே இறங்கிட்டாங்க கூட அதை எப்படியாவது முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். எடுத்த முடிவில் பின்வாங்க மாட்டாங்க. அதில் ஏதாவது சிறியதளவு லாபத்தை பார்த்தா தான் இவங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இவங்களால அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. நம்மளால் தோற்று போயிட்டோம் அப்படிங்கிறத இவங்களால ஏற்றுக்கவே முடியாது. எப்பாடுபட்டாவது அதை முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை சார்ந்த விஷயங்களில் அலசி ஆராய்ந்து அதை எப்படியாவது முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட சார்ந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஜோதிடருடைய வாட்ஸ்அப் நம்பர் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியிலேயே கேது இருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என 4 கிரகங்கள் ராஜ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கலஸ்திரஸ்தானத்தில் சனி, ராகு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறார். இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. எந்த காரியெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த காரியங்கள்லாம் இந்த வருகின்ற நாட்களில் டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். எடுக்கிற காரியங்களில் ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியம்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதற்கெல்லாம் ஒரு கோமாதா பூஜை செய்யுங்க. கண்டிப்பாக நடக்கக்கூடிய யோகம் இருக்கும். பொதுவாகவே ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சிங்கன்னா கோபூஜை அங்கே செய்வாங்க, இயல்பு இது. காலங்காலமாக பாரம்பரியமாக நம்ம பின்பற்றிட்டு வர ஒரு முக்கியமான பூஜையில் இந்த கோபூஜைக்கு ஒன்று. ஒரு வீடே கட்டினாங்கன்னா கூட முதல்ல பார்த்திங்கன்னா கோமாதாவை பிடிச்சிட்டு வந்து அது இருக்கிறவங்களாகட்டும் இல்லாதவங்களாக இருக்கட்டும் ஏழை எளியவராக இருந்தால் கூட அந்த கோமாதாவை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு தான் கூட்டிகிட்டு போவாங்க. இயல்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் நீங்கள் முடிந்தால் வீட்டில் ஒரு கோபூஜை செஞ்சு பாருங்கள். இந்த எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். கோபூஜை செஞ்சு பாருங்கள். அதோடு கூட உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் அமாவாசை வருது, அன்னைக்கு வந்து நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. நீங்கள் செய்த பிரச்சனைகள், நீங்கள் செய்த கர்மாக்கள், உங்களுடைய முன்னோர்கள் செய்த கர்மாக்கள், பாவங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட வருகின்ற தை மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. வீட்டில் கோபூஜை செய்யுங்க. எந்த காரியெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் நடக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்ல. இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பணம் சம்பாதிக்கிறதுல எதெல்லாம் தடையாக இருந்ததோ பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாம் சரியாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த சிம்மராசி என்பர்கள் கடந்த 1.5 ஆண்டுகளாகவே நிறைய சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். மற்றவங்க கிட்ட ஒரு சில மன வருத்தங்கள் இருந்திருக்கும். குறிப்பாக உங்களுடைய உறவுகளாலேயே மனம் வருந்துற மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்கும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, ஆனால் அவங்க தவறுதலாக வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படும். நீங்கள் சொல்கிற பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க. பிள்ளைங்களே கூட ஒரு சில இடத்துல உங்களுடைய பேச்சை கேட்காம அவங்க ஒன்று செய்வாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மன வருத்தத்தெல்லாம் கொடுக்கும். இந்த 2 விஷயங்கள் மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது. அதோடு இந்த பூஜையும் செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு இறங்குங்க. மனம் ஒரு நிலையாக இல்லாதப்ப கேது ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் மன நிலையாக இருக்காது, கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது கூட நம்ம கரெக்டாக செயல்படுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில்
நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கேது ராசியில் இருக்கிறார். அதனால் ஒரு சில மன தடுமாற்றங்கள் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். பொதுவாகவே யாருக்கிட்டையும் உங்களுக்கு ஆலோசனை கேட்கறது பிடிக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கேட்கறது ரொம்ப நல்லது. கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே டக்குன்னு இறங்க வேண்டாம். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் இறங்குறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மனம் கொஞ்சம் தெளிவாக இல்லாதப்ப ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டத்தை அதிகப்படுத்துங்க. ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் சென்றுட்டு வாங்க. மனதுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். இந்த நாட்களில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு பண வரத்தை நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு சிறப்பாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் வரும். பழைய வாகனத்தெல்லாம் மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வண்டி வாகனத்தினால சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் வரலாம். கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ரொம்ப நாளாக அரசாங்கத்தில் இருந்து ஒரு சில ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்க வேலைக்காக ஒரு சிலர்லாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து ஐயோ இதை முயற்சி பண்ணி நான் விட்டுட்டேன், அந்த வேலையை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் அப்படிங்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும் இந்த காலகட்டத்தில். மற்றவங்க மூலமாக ஒரு சில உதவிகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். புதிய வாடிக்கையாளர்கள்லாம் வியாபாரத்தில் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா கூடுதலான லாபம் கிடைக்கும். பழைய பாக்கியில் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சக பணியாளர்களால் சின்ன சின்ன டென்ஷன் அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்களால் சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தோடைய தேவைகளை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்றது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் குடும்பத்தில் ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அனுசரணையாக இருங்க. 2 பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். நிறைய விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறதுனால தூக்கமின்மை பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இல்லை அப்படின்னா மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அக்கம் பக்க உறவுகளால் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. பிள்ளைங்களை கூட அவங்களுடைய போக்கில் விட்டுப்பிடிங்க. நீங்கள் உங்களுடைய கௌரவத்துக்காக அவங்கள இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் பிள்ளைங்க மூலியமாகவும் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அப்போ ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகி டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளை அவங்களுடைய போக்கில் விட்டு பிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. இது சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த பிரச்சனையெல்லாம் தடைப்பட்டு நின்றுச்சோ, எந்த காரியெல்லாம் தடைப்பட்டு நடக்காமல் முடிஞ்சிச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குறிப்பாக சிம்மராசி பெண்களுக்கு ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்திருப்பீங்க. வரன் நடக்காத தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இந்த சிம்மராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ஒரு தொழிலோ வியாபாரமோ வருகின்ற நாட்களில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இறங்குறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலாக இறங்குவீங்க. ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். இருந்தாலும் நிறைய போராட்டங்கள் நிறைய தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். விவசாயிகளுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் கரெக்டாக கையாளணும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். எதிரிகளுடைய பலம் அறிந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னா நிறைய சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சில நண்பர்கள்லாம் சுவாரஸ்யமாக பேசி நிறைய வாய்ப்புகளை வாங்கி கொடுப்பாங்க. யோகமான காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிம்மராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். கல்விக்காக நீங்கள் முயற்சியை கொஞ்சம் அதிகமாக போடுவீங்க. அதனால் ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த பாடத்தை இந்த
லெசனை இந்த நேரத்தில் முடிச்சிடணும் அப்படின்னு இறங்குவீங்க. கண்டிப்பாக அதே மாதிரி செய்வீங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த சிம்மராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னே சொல்லலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிப்பீங்க. எதிர்பாராமல் திடீர்னு நல்ல நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு கோஷ்டி ரீதியாக சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்ககிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையும் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் அதிகம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வாழ்க்கையே ஒரு திருப்பு முனையாக அந்த காலகட்டத்தில் அமைப்போது எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மனதுக்கு இனிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருகின்ற நாட்களில் நடக்கும். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க. அதனால் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில அருகில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று அந்த சிவபெருமான் ஆலயத்தை 9 முறை வலம் வந்துட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள்